வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. நாம் இப்போது இந்த 7th யூஜிடிஆர்பி எக்ஸாம் நடந்த அந்த கொஷின் அண்ட் ஆன்சரை தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மேத்தமெட்டிக்ஸில் யூனிட் 7 காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். இப்போ கன்சிக்வெண்ட்டாக நம்ம ஒரு யூனிட்டாக பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம யூஜிடிஆர்பி மேக்ஸில் வந்த கொஷின்ஸ் அத்தனையும் நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமிலேருந்து ப்ரொவைட் பண்ண மெட்டீரியல்லையே எல்லா கொஷினுமே கவர் ஆகுது. ஸோ அப்போ அது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நாம் இப்போது ஆன்சர் செக் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது யூனிட் 7 பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் 101. The value of integral over c dz by z into z square plus 4 to see where modulus of z is equal to 1 is. ஸோ இப்போ இங்கே இதனோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் modulus of z is equal to 1, that is the subject varies from -1 to 1. இதை நம்ம மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா 138 பேஜ் நம்பரில் நம்ம இந்த கொஷினே அப்படியே டேரெக்டாக நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போது இதை நம்ம ஏற்கனவே டிரைவ் பண்ணியே வச்சுருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இதுதான் அந்த கொஷின்னு. இங்கே 1 - z - 2iன்னு இருக்கும். இங்கே modulus of z is equal to 1. இதுதான் நமக்கு இங்கே டிஃப்ரென்ஸு. ஸோ அப்போ அந்த சால்விங்கை நம்ம டிரைவ் பண்ணணும்னாக்கா ஆன்சர் இஸ் 2πi. செகண்ட் கொஷின். The angle of rotation at the point z is equal to 1 + i/2 under the mapping w is equal to z squared. ஸோ இப்போ இங்கே நம்ம ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் பார்க்க போகிறோம். அது என்ன மேப் பண்ணியிருக்கோம்? w is equal to z squared. இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனை தான் நம்ம நேரட்டாக பண்ண போகிறோம். மேப்பிங்கே இங்கே கொடுத்தாச்சு. ஸோ அப்போது w is equal to z squared. இதை நம்ம ஸ்கொயர் பண்ணி wக்கு மேப் பண்ணணுன்னாக்காவே we can find the value, that is π/4. இது பேசிக் ஒன். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷனை மெட்டீரியலில் சேர்க்க முடியாது. அது சேர்த்தோம்னா நமக்கு இன்னும் அது ரொம்ப ஹெவியாக போகும். நெக்ஸ்ட்டு, the function f of z is equal to e power z/z has. இப்போ இதுக்கு only one singular pointா இல்லை 2 singular pointா, or else 2 singular point z is equal to 0 and z is equal to -x, 3 singular point z is equal to 0 and z is equal to x, z is equal to infinity and z is equal to -infinity. இப்போ இது ஒரே ஒரு சிங்குலர் பாயிண்ட் தான் இதுக்கு உண்டு. இதுக்கு மோர் சிங்குலர் பாயிண்ட்ஸ் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா if of z is equal to e power z/z, அப்போது only one singular point, that is z is equal to 0. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் கொஷின். The radius of convergence of the power series summation n factorial by n power n into z power n is. இப்போ இதுக்கு the radius of convergence of the power series. பவர் சீரீஸ்னால் என்ன நமக்கு தெரிஞ்சால் போதும். நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 130ல் நம்ம இந்த கொஷினே ஆக்சுவலி நம்ம அங்கே கொடுத்துருக்கோம். இங்கே இது மட்டும்தான் நம்மளோட ஃபங்க்ஷன் மட்டும்தான் அங்கே வேரி ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த கொஷினில் அதில் பார்த்தீங்கன்னா 130 பேஜ் நம்பரில் இங்கே பாருங்கள், ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இந்த கொஷினே நம்ம அங்கே கேட்டிருக்கோம். ஸோ அப்போது இதை விட டிப்பிக்கலாக இருக்கிறத விட நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிறத நம்ம அங்கே கேட்டு வச்சுருக்கோம். ஸோ த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த பவர் சீரீஸ் இப்போ நம்ம டிரைவ் பண்ணணும்னாக்கா we will have, because n power n factorial it will get cancelled, therefore z power n. அப்போ அந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னாக்கா the value is 1. The value of z which satisfy modulus of z minus z is equal to 1 + 2i. ஸோ the value of z தான் இப்போ இங்கே நமக்கு வேணும். ஸோ இது ரொம்ப பேசிக்காக நம்ம மெட்டீரியலில் இதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி நம்ம வேல்யூ ஆஃப் z அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது எய்தர் ரியல் பார்ட்டா இல்லை இமேஜினரி பார்ட்டா, பேஜ் நம்பர் 3ல் பாருங்கள். நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ரிட்டர்ன்லேயே வச்சுருப்போம். நம்ம z வேல்யூவும் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் z வேல்யூவும் கண்டுபிடிச்சிருப்போம். ரியல் பார்ட்டு, இமேஜினரி பார்ட்டு, இந்த மாதிரி செப்பரேட்டாக தனித்தனி பார்ட்டாகவும் கண்டுபிடிச்சிருக்கோம். இல்லை ஹோலாக வேல்யூ கொடுத்தும் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அப்போது மாடுலஸ் ஆஃப் z - z is equal to
1 plus 2i. அப்போ value of z அப்படின்னாக்கா that will be 3 by 2 plus 2i. Next, if a power series in z is convergent at z is equal to z1, then in the circular open disk, modulus of z is less than modulus of z1. It is again இதுவும் அதே பவர் சீரீஸ்லேயே தான். ஸோ பேஜ் நம்பர் நம்ம மெட்டீரியல் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் 128. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதே கொஷினே நம்ம கேட்டிருப்போம். அதில் பவர் சீரீஸ்னால் இப்போ நமக்கு அதில் என்னது பவர் சீரீஸ் அப்படின்னாக்காவே நமக்கு அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் அந்த டெஃபினேஷனை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இங்கே பாருங்கள், பவர் சீரீஸ் இஸ் எ பாலினாமியல் வித் இன்ஃபைனைட்லி மெனி டேர்ம்ஸ் which is like a polynomial in the power series is a function. அப்போது இது வந்து கன்வர்ஜென்ட்னு கிடையாது, நாட் கன்வர்ஜென்ட்டும் கிடையாது, யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட்டும் கிடையாது, தட் இஸ் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட். நெக்ஸ்ட் கொஷின், if u equal to e power minus y into sin x is harmonic, the analytic function having u as its real part, then ஆப்ஷன் நமக்கு இங்கே இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 65ல் நம்ம இந்த ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் ஹார்மோனிக் ஃபங்க்ஷனில் இருந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறத கொடுத்துருப்போம். ஸோ இப்போ அதில் இருந்து வி கேன் டிரைவ். இங்கே பாருங்கள், ஹார்மோனிக் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் எப்படி டிஃபைன் பண்ணுறதுங்கிறது தியரமாகவே நம்ம ப்ரூவ் பண்ணி அதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இதில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா தட் இஸ் u ஈக்குவல் டு e பவர் மைனஸ் ஒய் இன்ட்டு சைன் எக்ஸ். அப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி தட் இஸ் டோ ஸ்கொயர் வி பை டோ எக்ஸ் ஒய் மைனஸ் டோ ஸ்கொயர் வி பை டோ ஒய் டோ எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம அதை டிரைவ் பண்ணணுன்னாக்காவே we will have the value that is for this function the value is that is u is having its a real part. அப்போ அந்த ரியல் பார்ட்டு இங்கே இருக்குது, தட் இஸ் e பவர் மைனஸ் ஒய் இன்ட்டு சைன் எக்ஸ் மைனஸ் ஐ சைன் எக்ஸ். தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, a mapping which is isogonal but not conformal is. ஸோ இப்போ இதுக்கும் அதே மாதிரி தான், ஐசோகோனலாக இருக்கும் பட் கன்ஃபார்மல் கிடையாது அப்படின்னாக்கவே அது எப்போ தான் சாட்டிஸ்ஃபை ஆகும், இசட் பாரில் மட்டும்தான் அது சாட்டிஸ்ஃபை ஆகும். w ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் ஏவும் கிடையாது, 1/z கிடையாது, kzம் கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒன்று. ஐசோகோனலில் இருக்குது பட் கன்ஃபார்மலில் கிடையாது அப்படின்னாக்கா தட் இஸ் இசட் பார். The residue of z square e power 1/z at the point z is equal to 0 is, இங்கே வந்து ரெசிடியூ கண்டுபிடிக்க போகிறோம். the residue of this one எந்த இடத்துல, at the point z is equal to 0ங்கிறது. இது பாருங்கள் நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 160ல் நம்ம அதை டிஃபைன் பண்ணியிருப்போம். என்ன டிஃபைன் பண்ணியிருப்போம், அந்த கேசஸ் வந்து ரெசிடியூவாக இருந்துச்சுன்னா ஹவு டு டிஃபைன் இட், ரெசிடியூ தியரமாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்கள், ரெசிடியூ தியரம், காஷி ரெசிடியூ தியரமில் தட் இஸ் இன்டர்வல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் இன்ட்டு டிஇசட் இஸ் ஈக்குவல் டு 2πi summation over j is equal to 1 to n residue of f of z comma zj. ஸோ இப்போ இங்கே இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட், இதில் இசட் வேல்யூவை கண்டுபிடிப்போம். அந்த இசட் வேல்யூவில் சம் ஹவ் இட் வில் அக்கர். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம், அந்த வேல்யூவை நம்ம இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ இப்போ அதை சால்வ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னாக்கா இங்கே இந்த ஃபார் திஸ் ஃபங்க்ஷன் த ஆன்சர் இஸ் 1/6. Next question, the center and radius of modulus of z minus 2 minus I is equal to 3, or the center and radius. இதுவும் பாருங்க, சென்டரும் ரேடியஸும் கேட்குறாங்க. ஸோ அப்போது நம்ம இதை டெஃபினேஷனில் இருந்து தான் நம்ம டிரைவ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அப்போது நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 78 இப்போது இதில் வந்து எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் தான் இதை நம்ம கொடுத்துருப்போம். இதில் சென்டரும் நம்ம ரேடியஸும் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இதில் டிஸ்கஸே பண்ணியிருப்போம். தட் இஸ் w is equal to z plus b. இந்த கேசஸில் தான் zங்கிறது x plus iy, w is equal to u plus iv. ஸோ இப்போ இதில் x plus b1 y plus b2 இதை ரெண்டு தான் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ரேடியஸுங்கிறது 6, ஆக்சுவலி இது வந்து r, θ ப்ளஸ் ஏன்னு நம்ம இதை டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ இதிலே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை தான் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னாக்கா the answer is 2 plus I, 3. Radius is 2 plus I and that one is 3. Next, the order of the pole z equal to 0 of the function f of z is equal to 1 minus sin z by z power 5. Order of the pole வந்து z is equal to 0.
ஸோ அப்போது the function f of z இது நம்ம ஆர்டரை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா அப்போ நமக்கு ஆன்சர் இதை டிரைவ் பண்ணும்போது சால்வ் பண்ணணும்னாக்கா பேசிக்கலாக it will be 5. Next, by Cauchy's residue theorem, integral over c f of z into dz is equal to. ஸோ இதுவும் நம்ம சொன்னது தான். Cauchy's residue theorem டைரெக்டாக கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸாக அந்த ரெசிடியூ தியரமை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண மாதிரி இருந்தது. இங்கே டைரெக்டாக ரெசிடியூ தியரமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இன்டர்வல் ஓவர் சி எஃப் ஆஃப் z dz அகைன் நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 160ல் காஷியஸ் ரெசிடியூ தியரம் கொடுத்துருக்கோம். இதுதான் இதுதாங்க டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க. தட் இஸ் த ஆப்ஷன் இஸ் 2 pi I summation over j is equal to 1 to n residue of f of z colon zj. இதுதான் நமக்கு காஷியஸ் ரெசிடியூ தியரம். ஸோ தி டைரக்ட் கொஸ்டின். Next, the value of the constant a so that n of x comma y is equal to ax squared minus y squared plus xy is harmonic. அப்படின்னாக்கா we want to find the value for a. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணியே வச்சுருக்கோம். நடத்தும் போதே இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னாக்கா பேஜ் நம்பர் 65ல் பாருங்கள். அகைன் என்னது நம்ம அந்த ஹார்மோனிக் ஃபங்க்ஷனுக்கு நம்ம இஃப் இட் இஸ் அ ஹார்மோனிக் அப்படின்னாக்கா ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்றது என்னது நமக்கு டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 0ங்கிறது தான் நமக்கு ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0. இது ரெண்டையும் நம்ம இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னாக்கா தென் வி கேன் ஃபைண்ட் ஈக்குவேட் டு 0க்கு ஈக்குவேட் பண்ணி அந்த ஈக்குவேஷன்லேருந்து ஏ வேல்யூவை கண்டுபிடிச்சா தட் ஏ இஸ் 1. இந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு ஹார்மோனிக் ஈக்குவேஷன். ஸோ இது நமக்கு ஈக்குவேஷனும் கொடுத்துட்டோம். அது ஹார்மோனிக்காக இருந்தால் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஸோ ஈக்குவேட் டு 0க்கு பண்ணிவிட்டு அதுலேருந்து ஏ வேல்யூவை சால்வ் பண்ணுறோம் நம்ம. நெக்ஸ்ட் கொஷின். த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் 1 by z squared as 1 minus 2 into z minus 1 plus 3 into z minus 1 the whole squared minus 4 into z minus 1 the whole cube plus etc. is valid for all z in. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் எல்லாமே ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்குது. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் 1 by z squared இந்த சீரீஸ் வந்து எப்போ வந்து வேலிடாக இருக்கும்? மாடுலஸ் ஆஃப் z is equal to 1ங்கும் போதா, இல்லை மாடுலஸ் ஆஃப் z is less than 1 ஆர் எல்ஸ் மாடுலஸ் ஆஃப் z minus 1 less than 1 ஆர் எல்ஸ் மாடுலஸ் ஆஃப் z greater than 1. இது எல்லாமே எப்போ நமக்கு பாசிபிள்? லெஸ் தென் 1 greater than 1 பாசிபிளே கிடையாது. இன்இக்வாலிட்டிக்கு இங்கே சான்ஸே கிடையாது. ஸோ அப்போ கண்டிப்பாக மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது வந்து வேலிட் நமக்கு ஃபார் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் 1 by z squared. ஓகே, நெக்ஸ்ட்டு the zeros of f of z is equal to z cube minus 1 divided by z cube plus 1 or what is that? அப்போ zeros of f of z நம்ம கண்டுபிடிக்கும் போது இப்போ இதை வந்து equate to that 0க்கு பண்ணணும்னாக்கா z cube இருக்குது நமக்கு. அப்போ 3 values it will occur. ஸோ அப்போ இதுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னாக்கா directly we can solve it. We will have the answer 1 minus I root 3 by 2, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே வந்திருக்கும் நமக்கு 1, அது வந்து ரூட் ஃபர்ஸ்ட் 1, அடுத்தது 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் I root 3 by 2. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் the zeros of f of z is equal to z cube minus 1 by z cube plus 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் எல்லா கொஷின்ஸுமே நம்ம கொடுத்துருக்க மெட்டீரியல்லேருந்து தான் அது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு கொஷினுமே இதிலேருந்து லெஃப்ட் அவுட்டும் ஆகலை, பியாண்ட் தட்டும் போகலை. ஸோ இப்போ நம்ம இருக்கிற மெட்டீரியல் நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம்னாவே நமக்கு இது நல்லாயிருக்கும். இதில் ஒரே ஒரு சம் மட்டும்தான் சால்வ் பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் இப்போ எல்லா கொஷினுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. நம்ம இப்போது யூஜிடிஆர்பி எக்ஸாம் 4th அன்னைக்கு நடந்துச்சு சண்டே. ஸோ அந்த எக்ஸாமோட கொஷின் பேப்பர் தான் நம்ம ஆன்சருக்கு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் மேக்ஸில். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமி மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த மெட்டீரியல்லேருந்து தான் எல்லா கொஷினுமே வந்திருக்கு. ஸோ நம்ம அதனுடைய ஆன்சரை வந்து இப்போ கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம். யூனிட் வைஸாக ஒரு வீடியோவாக நம்ம இப்போ பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோவுக்குமே ஆன்சர் கீயை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இப்போது நம்ம யூனிட் 8 மெக்கானிக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் 116. The cone whose height is equal to
4 times the radius of its base is hung from a point in the circumferences of its base, then the position of equilibrium. இது நம்மளோட நோட்ஸில் பேஜ் நம்பர் 108ல் இங்கே நமக்கு அந்த இதுவே நம்ம கொடுத்துருப்போம். அந்த கோனோட அந்த பேஸ் இருக்குது இல்லைங்களா, இதனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அந்த ஏரியா ஆஃப் த கோன் வந்து எப்படி நமக்கு அக்கர் ஆகுது, தட் இஸ் 3/10 ma² நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இங்கே the cone of a height is equal to, ஒரு கோனோட ஹைட்டு வந்து இதனோட ஹைட், இதான் ஹைட்டு, ஈக்குவல் டு 4 times of its radius. இங்கேருந்து நம்ம இது ரேடியஸ் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, 4 times of its radius of its base, இந்த பேஸில் இருக்கிறது தான் இது வந்து தொங்க விட்டுருக்கோம். from a point in the circumference of its base, then the position of equilibrium. அப்போது சர்க்கம்ஃபரன்ஸ்னால் இங்கே இந்த இடத்துல இருந்து இப்படி தொங்க விட்டுருக்கோம். அப்போது இதனோட ஈக்லிபிரியம் எப்படி இருக்கும்? ஸோ அப்போ அதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னாக்கா தட் இஸ் π/3. ஸோ இப்போ இந்த கொஷின் வந்து நம்ம சால்வ் பண்ணி தான் போட முடியும். அப்போது இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அந்த கோனுக்கு வந்து நமக்கு அந்த ஃபார்முலா இருக்கணும். ஸோ இப்போ அந்த ஃபார்முலா தான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அந்த ஃபார்முலா இருக்கிறதால அதை வச்சு we have derived. எப்படி டிரைவ் பண்ணியிருக்கோம்? ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் த கோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் πr² h/3. அப்போது வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் அந்த இது பார்த்தீங்கன்னாக்கா அது என்ன சொல்லுவோம் நம்ம, 4πr³ 3. ஸோ அப்போ இங்கே நமக்கு h ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க, 4 times ஆஃப் த ரேடியஸ் 4r. ஸோ இப்போ இங்கே நமக்கு பை இட் வில் பி தேர். அப்போது இது நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னாக்கா இங்கே ஹெச்சுக்கு பதிலாக 4r நம்ம ரீப்ளேஸ் பண்ணணுன்னாக்கா நமக்கு அங்கே வேல்யூ அப்போது π/3. கரெக்டுங்களா? இப்போ இங்கே 4r ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கே r³ தான். அப்போ வேல்யூ நமக்கு அங்கே என்னது, 4 இருக்குது, பை எல்லாமே ஓகே. ஸோ தட் இஸ் π/3. நெக்ஸ்ட் கொஷின். A point is moving with a velocity of 10 m/s and at a subsequent instant it is moving at the same rate in the direction inclined at 30 degree to the former direction. Then the change of velocity is, நம்ம change of velocity find out பண்ணணும். A point is moving. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸில் வந்து டைரக்ட் கொஷின் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம கான்செப்டை புரிஞ்சுட்டு ப்ராப்ளமில் சப்ஸ்டியூட் பண்ண தெரியணும் நமக்கு, அதுதான் இங்கே விஷயமே. அதனால் இதனால் என்னென்னா எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம். A point is moving with a velocity of 10 m/s and a subsequent instant it is moving at the same rate in a direction inclined at 30 degree. அந்த டைரக்ஷன் வந்து இன்க்ளைனேஷன் வந்து நமக்கு 30 டிகிரி கொடுத்துருக்காங்க for the former direction. Then the change of the velocity நமக்கு இப்போ வேணும். தட் இஸ் இங்கே நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 38ல் பாருங்கள். அகெயின் நம்ம இந்த பாயிண்டில் இந்த இன்க்ளைன்டு பிளேன் வந்து எப்படி மூவ் ஆகுதுங்கிறத நம்ம இதில் கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இன்க்ளைன்டு பிளேன்னா தட் இஸ் mg sin θ தட் இஸ் equal to 0. அண்ட் தென் இப்போ இதை வச்சு தான் இந்த ஒரு கேஸும் மூவிங் அலாங் ஏ ரஃப் இன்க்ளைன்டு பிளேன், இல்லைனா நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் இன் த டைரக்ஷன் வாட் இஸ் தட், இதை வச்சு இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா v ஈக்குவல் டு நமக்கு கொடுத்துருக்க வெலாசிட்டி வந்து 10 m/s. ஸோ அப்போது மாடுலஸ் ஆஃப் vf மைனஸ் vi விச் இஸ் ஈக்குவல் டு 2r sin θ. அப்போது vf இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் vrங்கிறது நமக்கு இருக்கும், தட் இஸ் r இன்ட்டு காஸ் ஆஃப் θ மைனஸ் r θ. தட் இஸ் இப்போது இதை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாக்கா இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு வேல்யூ வந்து 5.176 it will occur. ஸோ இதை இந்த ஃபார்முலாவில் நம்ம சால்வ் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டியோட சேஞ்ச் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா தட் இஸ் இதில் வந்து ஆர் காஸ் ஆஃப் θ மைனஸ் இங்கே இது வந்து 3θ இல்லைன்னா அந்த 30 டிகிரி ஐ ப்ளஸ் ஆர் சைன் ஆஃப் θ மைனஸ் 30 டிகிரி இன்ட்டு ஜே வெக்டார். ஸோ இப்போ இதுதான் நமக்கு வெக்டார். ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னாக்கா we will have the value 5.176. நெக்ஸ்ட் கொஷின். A man can swim directly across a river. A man, இப்போது ரிவர்
அதனோட பேங்க் எப்படி இருக்கு. A man can swim directly across a river. ரிவரை அக்ராஸ் பண்ணி இப்படி போறாரு. ஆஃப் வித் ஏ, இதனோட வித்து வந்து எவ்வளோ நமக்கு ஏ மீட்டர் இன் t1 செகண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த வெலாசிட்டி u நமக்கு, இந்த வெலாசிட்டி வந்து v. நோ கரண்ட் and when there is a current in 22 seconds then the speed of the current, இந்த கரண்ட்டோட ஸ்பீடு தான் இப்போ நமக்கு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னாக்கா தட் இஸ் t1 ஈக்குவல் டு w டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் v ஸ்கொயர்டு மைனஸ் u ஸ்கொயர்டு. இப்போ இதுவும் நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 78 பாருங்கள், நம்ம இதனோட வேல்யூவை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறத இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், இதுதான் வந்து சேஞ்ச் ஆஃப் த டைரக்ஷன், ஹவு டு ஃபைண்ட் த ஸ்பீடு, இதெல்லாம் இதுக்குள்ளே தான் நமக்கு இருக்கும். ஸோ அப்போது சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் கன்சர்வேஷனை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். திஸ் இஸ் த ஃபார்முலா. நவ் மொமெண்டம்க்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். தட் இஸ் t1 is equal to w by v squared minus u squared. அப்போது t2 equal to இங்கே வந்து நமக்கு wங்கிறது தான் a, அதான் வித்து, wங்கிறது ஆக்சுவலி வித்து, தட் இஸ் a. அப்போது t2 equal to a by square root of t1 squared minus t2 squared. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னாக்கா we will have the answer a t1 t2 by square root of t1 squared minus t2 squared. Next question. 4 forces equal to P, 2P, 3P, 4P are respectively acting along the four sides of the square ABCD taken in order, then the magnitude of the resultant force. ஸோ இப்போ இங்கே நமக்கு magnitude of the resultant force வேணும். இதுவும் அதே மாதிரி தான், நமக்கு resultant force ஸ்கொயரில் ஆக்ட் ஆகுதா. நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 115 இந்த கொஷினே நம்ம கேட்டிருப்போம். அது பாருங்கள், the resultant of the forces acting along the sides of the square. ஸோ அப்போது அந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டி என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பாருங்கள், இந்த கொஷின்லேயே 5th கொஷினில் நம்ம கேட்டே இருப்போம். ஸோ இங்கே தான் அதுவும் அதே தான், இங்கே தான் மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் கேட்குறாங்க. அங்கே வெறும் 1 2 3ன்னு இருக்கும், இங்கே ஃபோர்ஸ் பியோட சேர்த்து கொடுத்துருப்போம். ஸோ அப்போ இதை நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னாக்கா we will have the value. what is that? 2 square root of 2p. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? p squared ஸ்கொயர் ரூட் ஆஃப், நமக்கு வந்து ஸ்கொயருக்குள்ளே இருக்கும் இல்லைங்களா, இதை நம்ம அப்போது ரிசால்வ் பண்ணி தான் நம்ம கொண்டு வருவோம். தட் இஸ் p மைனஸ் 2p, அதாவது இப்படி ரிசால்விங் இருக்கும் நமக்கு. ஸோ இது டைரக்ஷன் இல்லையா. ஸோ அப்போது இதுதான் ஸ்கொயரோட வேல்யூ. இந்த இங்கே வந்து p, இது 2p, இது வந்து 3p, இது 4p. இப்போ p வந்து அப்போ p cos θங்கும்போது 0 ப்ளஸ் 2p cos 90 ப்ளஸ் 3p cos 180 ப்ளஸ் 4p cos 260. ஓகே, 270. இப்போது இதில் வேல்யூஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அப்போது காஸ் வேல்யூவெலாம் ரீப்ளேஸ் பண்ணி சால்வ் பண்ணணுன்னாக்கா we will have that value, that is 2p. இதே மாதிரி சைனுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் அதை ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னாக்கா we will have the value, that is the resultant of the magnitude. ஃபைனலாக வர ஆன்சரை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ இப்போ இங்கே நமக்கு இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னாக்கா we will have the value 8p squared. இது வந்து ஆர் ஸ்கொயரோட வேல்யூ, மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஆர் ஸ்கொயர்டு. நமக்கு ஆர் தான் நம்ம கேட்போம். அப்போது 2√2 into p. This is the answer. Next question. A steel ball is let fall through a height of 0.64 meter on a plate of steel. The height through which it rebounds is 0.36 meter. Calculate the coefficient of restitution. இது நம்ம கொஷின் பேங்க்லேயே நம்ம கொடுத்துருப்போம். கொஷின் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியலில் 263 கொஷினே நமக்கு வந்து இதுவே தான் அப்படியே நமக்கு. இதை எப்படி அதில் நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனுக்குரிய ஃபார்முலாவை நம்ம அதில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதை ரீப்ளேஸ் பண்ணோம்னாக்கா we will find the value, that is அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணணுன்னாக்கா வாட் இஸ் இட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன்றது என்னது நமக்கு இ. இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன், தட் இஸ் v2 minus v1 divided by u2 minus u1. இதில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணுன்னாக்கா we will have the value, that is 0.36 divided by
0.64. It will be most probably 1/2 something it will be. So 0.5. அப்போ value வந்து 0.5. Next question. A ball of mass m imping on another of mass 2m which is moving in the same direction as the first but with 1/7 of its velocity if e is equal to 3/4. இங்க e value கொடுத்தாச்சு. What is the velocity of first ball after the impact? First ball ஓட velocity இப்போ நமக்கு வேணும். அது after the impact தான் இப்போ நம்ம find out பண்ண போறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாலோட வெலாசிட்டியை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இதுவும் நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 81 பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எப்படி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னா, அந்த பால் வந்து இம்பிங் ஆகுது அப்படின்னாக்கா ஹவு டு ஃபைண்ட் இட். இப்போது இந்த இம்பிங் இதுதான் நமக்கு ஒரு லைன் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த லைனில் 2 பால்ஸ் தான் நமக்கு இங்கே இம்பிங். ஓகே, ஸோ இப்போ இந்த இம்பிங்கில் இதனோட மாஸ் வந்து எம், இதனோட மாஸ் வந்து 2m, வெலாசிட்டி u v இதெல்லாம் நமக்கு இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போது v இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதனோட வெலாசிட்டி நம்ம எடுத்தோம்னாக்கா நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது 1/7. அப்போது 7v1 ஈக்குவல் டு நம்ம இங்கே என்ன சொல்லலாம், தட் இஸ் v2. அதுதான் நமக்கு இருக்குது. ஸோ அப்போது u நமக்கு இந்த மாசஸ் எல்லாம் நம்ம எப்படியே வச்சுருக்கோம், தட் இஸ் u1 ஈக்குவல் டு 2m. அப்போ u2 ஈக்குவல் டு நமக்கு 0 கிவன் வேல்யூவில் வந்து, ஏன்னா u2 கிடையாது இனிஷியல் வெலாசிட்டி, செகண்ட் ஆஃப்டர் இம்பேக்ட் கிடையாது. தென் v1 ஈக்குவல் டு 2m, தட் இஸ் v2 ஈக்குவல் டு u1 என்னவோ இருக்கோ அதான் வந்து நமக்கு இங்கே v2. ஸோ இப்போ இதை வந்து நம்ம கன்சர்வேட்டிவ் ஆஃப் மொமெண்டம்லேயும் நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இல்லைங்களா, தட் இஸ் v2 மைனஸ் v1 ஈக்குவல் டு மைனஸ் இ இன்ட்டு u2 மைனஸ் u1 நியூட்டன்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அப்போது இது ரெண்டுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோன்னாக்கா we will have the value. என்ன வேல்யூ வரும் அப்படின்னாக்கா நமக்கு v1 ஈக்குவல் டு half u2 வரும். ஸோ அப்போ அந்த வேல்யூவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணோன்னாக்கா we will have the value for v1 as 1. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் டேரெக்டாக கொஷின்ஸ் கேட்கவே முடியாது. ப்ராப்ளமை கொடுத்து நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கு நமக்கு கான்செப்ட் வந்து புரிஞ்சிருந்தா போதும். நெக்ஸ்ட் கொஷின். ஐடென்டிஃபை த காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் a particular in a radial and transverse direction. ஸோ இப்போ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் a particle in a radial and transverse direction. இது நம்ம இது இங்கே நமக்கு வேல்யூவாகவே நம்ம இது கொடுத்து கேட்டிருப்போம். இங்கே பாருங்கள், in a central orbit the transverse velocity நமக்கு கேட்டிருப்போம் அண்ட் ரேடியல் டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி கொஷின்ஸாக தான் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர் டாட்டு ஆர் டீட்டா டாட்டு இங்கே இதுக்கு டைரெக்டாக நமக்கு வெலாசிட்டிக்கு இங்கே வந்து ஆன்சரே கிடையாது. இது வந்து ரேடியல் வெலாசிட்டி, இது டிரான்ஸ்வர்ஸ் வெலாசிட்டி. இங்கே இருக்கிறது வந்து ஆக்சிலரேஷனோட டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனும் ரேடியல் டைரக்ஷனும் தான் இருக்குது. ஸோ அப்போது அதில் நம்ம சூஸ் பண்ணோம்னா இதுதான் நம்ம சூஸ் பண்ணலாம். தட் இஸ் ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனில் ஆக்சிலரேஷனுக்கு ஆர் டபுள் டாட் மைனஸ் ஆர் டீட்டா டாட் ஸ்கொயர்டு. இது வந்து ரேடியல் டைரக்ஷனு. இதுக்கு அதாவது ஆக்சிலரேஷனோட ரேடியல் டைரக்ஷனு, ஆக்சிலரேஷனோட டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனும் இங்கே டேரெக்டாக கிடையாது. ஸோ இப்போ இங்கே இருக்கிறதுலே கரெக்டாக இருக்கிறது எது, ஒரே ஒரு டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான். அதனால் ஆன்சர் ஏ. பட் இது வந்து எக்ஸாக்ட் ஆன்சர் நம்ம சொல்ல முடியாது. அவங்க கேட்டிருக்கிறது வெலாசிட்டிக்கு தான் கேட்டிருக்காங்க. வெலாசிட்டிக்கு ரேடியல் டைரக்ஷன் வந்து ஆர் டாட்டு, வெலாசிட்டிக்கு டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் வந்து ஆர் டீட்டா டாட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். If the maximum velocity of a particle moves exactly in some simple harmonic motion. Simple harmonic motion is 1 meter per second and its period is 1/5 of the second. Then the amplitude is, இங்கே நம்ம amplitude தான் find பண்ணணும். So amplitude அப்படின்னாக்கா நமக்கு formula we know that. What is that? x of t equal to a into cos of omega t plus 5. இது நம்ம பேஜ் நம்பர் நம்ம மெட்டீரியலில் 73ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 73ல தான் இங்கே பாருங்கள். இஃப் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இஸ் ஏ அண்ட் த கிரேட்டஸ்ட் ஸ்பீட் ஆஃப் இஸ் த பீரியட் ஆஃப் ஆசிலேஷன். நம்ம இங்கே இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இருக்குங்களா, அதில் தான் நம்ம இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இங்கே கொஷினாகவே நம்ம ஆம்ப்ளிடியூடை வச்சு டிஸ்கஸ் பண்ணி கேட்டிருக்கோம். ஸோ ஆம்ப்ளிடியூடு தான் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ இதில்
we are replacing simple harmonic motion ஓட maximum velocity replace பண்ணனும்னாக்கா we will have the answer 1 by 10 pi. இதை நம்ம replace பண்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. Okay, 10 pi meter. Next question. The magnitude of the resultant of two equal forces inclined at an angle alpha is magnitude of the resultant of two equal force. நம்ம மெட்டீரியலை இது நம்ம டிஸ்கஸே பண்ணியிருக்கோம் கொஷினாவே. பேஜ் நம்பர் 115ல பாருங்க. இதில் the magnitude of the resultant of question 3 இது நம்ம டைரக்டாகவே கொஷினாவே கேட்டிருக்கோம். ஸோ நம்ம மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸாக கொடுத்துருக்கிறதே நிறைய கொஷின் 4 to 5 கொஷின்ஸ் அப்படியே நமக்கு வந்திருக்கு. அதை தாண்டி மீதியெல்லாம் டெஃபினேஷனை புரிஞ்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ப்ராப்ளமை. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சி. நம்ம இதை ஏற்கனவே டிஸ்கஸும் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் லெக்சர்ஸில். தட் இஸ் 2p cos alpha by 2. Next question. A particle is projected with a velocity u making an angle alpha with a horizontal, then the time of flight. இதுவும் டைரக்ட் ஃபார்முலா. பேஜ் நம்பர் 56ல நம்ம மெட்டீரியலில் பாருங்கள். இதுவும் கொஷினாகவே நம்ம கேட்டிருப்போம். த டைம் ஆஃப் ஃப்ளைட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் இஸ் கொஷின் நம்பர் 3. ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட்டுங்கிறது 2u sin alpha by g. இதெல்லாம் டைரக்ட் கொஷின். One ship is sailing due east at the rate of 12 km per hour and another ship is sailing due north at the rate of 16 km per hour. Then the relative velocity of the first ship with respect to the second is. So first ship to the second ship ஓட relative velocity நாம இங்கே find out பண்ண போகிறோம். ஸோ அப்போது இங்கே relative velocity அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ ஒரு ஷிப் வந்து it is moving sailing. அப்போது அந்த ஷிப் மூவ் ஆகுது அப்படின்னாக்கா how to find it. ஸோ இப்போது நார்த் ஈஸ்ட் இப்படி நம்ம போட்டுக்கிறோம் இல்லைங்களா. தட் இஸ் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட். ஓகே, இப்போது இது இந்த 30 டிகிரி இப்படி தான் இது நமக்கு சேல் ஆகிக்கிட்டு இருக்கும் இந்த ஷிப்பு. ஸோ இப்போ இதில் இதனோட இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 29ல பாருங்கள். அது இந்த வெலாசிட்டி தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஹவு டு ஃபைண்ட் இட். த acceleration of that the relative velocity at a time t is equal to dv vector by dt. then theta equal to இது வந்து டைரக்ஷனுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, வெலாசிட்டிக்கு இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த வெலாசிட்டிக்கு தான் நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ண முடியும். இல்லைனாக்கா நம்ம இதை செயிலிங்கை வச்சு டேரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணி இப்போ இங்கே என்ன the rate of at the rate of 12 km per hour and another ship is sailing due to the north at the rate of 16 km. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னாக்கா we will have the answer 20 km per hour. இது இந்த செயிலிங்கை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இது வந்து another sailing வந்து S1 டேரெக்டாக போகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின். Two forces of magnitude 100 n and 150 n are acting simultaneously at a point. If the angle between the forces 45 degree, then the resultant force. இது ஒன்றுமே கன்ஃபியூஷனே கிடையாது. F1ங்கிறது ஒரு ஃபோர்ஸ்னால் அது 100 n. F2ங்கிறது another ஃபோர்ஸ்னால் 150 n. ஓகேங்களா. இங்கே ஆங்கிள் பிட்வீன் த ஃபோர்ஸ் தட் இஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 45 டிகிரி இதுவும் கொடுத்துட்டாங்க. என்ன வேணும்? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வேணும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஆக்டிங் சைமல்டேனியஸ்லி அட் எ பாயிண்ட், ஒரு பாயிண்ட்லேருந்தே ஆக்ட் ஆகுது. இப்படி தான் நம்ம சொல்ல முடியும். இது இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இல்லையா. இப்போ நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 115ல் இது வந்து இது பாருங்கள். இது டேரெக்டாகவே நம்ம சொன்ன மாதிரியே தான் ப்ரீவியஸாக நம்ம கொஷினே கொடுத்துருப்போம். எப்படி த ஃபோர்ஸஸ் இது பாருங்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே தான் வரும். த மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஈக்குவல் ஃபோர்ஸஸ். ஃபோர்ஸஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதனோட ரிசல்டன்ட் என்னவாக இருக்கும். அடுத்து பாருங்கள், த ரிசல்டன்ட் ஆஃப் த ஃபோர்ஸஸ் நம்ம ப்ரீவியஸ் ஒன்றும் ஸ்கொயருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதே தான். அப்போ இது எந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் f1 ஸ்கொயர்டு ப்ளஸ் f2 ஸ்கொயர்டு ப்ளஸ் 2f1 f2 இன்டூ காஸ் டீட்டா. இதில் சப்ஸ்டியூட் பண்ணும். f1 இருக்குது, f2 இருக்குது, ஆல்ஃபாங்கிறது டீட்டா, காஸ் ஆல்ஃபா நீங்கள் போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஆங்கிளும் இருக்குது. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணினோன்னாக்கா we can find the value that is 230 n. Answer is option B.
Next question. The moment of inertia of a solid right circular cone of a height h, base radius r and semi-vertical angle alpha about its axis is. ஸோ நம்ம இதுவும் பாருங்கள் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு வந்துட்டோம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் நம்ம இதுக்கெல்லாம் ஃபார்முலாவே எழுதியிருப்போம். டைரக்ட் ஃபார்முலாவே நம்மள்ட்ட இருக்குது. பேஜ் நம்பர் நம்ம மெட்டீரியலில் 108 தோ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இதே தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தட். அப்போது இங்கே ஏன் நம்ம போட்டிருக்கோம், இங்கே ரேடியஸ் வந்து r, தட் இஸ் 3mr²/10. இது டைரக்ட் கொஷின். The equation of a central orbit in polar coordinates. இதுவும் அப்படிதான், ரொம்ப ஈஸி, டைரக்ட் கொஷின். நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 102ல் சென்டர் பாருங்க, அதோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த சென்ட்ரல் ஆர்பிட் இன் போலார் கோஆர்டினேட்ஸ். இதுதான் ஈக்குவேஷன். நம்ம இதுவும் இதுக்கு டெரிவேஷனே போட்டு நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ தட் ஆன்சர் சென்ட்ரல் ஆர்பிட்டோட ஈக்குவேஷன் வந்து d² u/dy² plus u equal to -5 of r divided by h² u². So option D. இதெல்லாம் direct question. Next, a couple consists of which of the following? Couple அப்படிங்கிறதே pair, opposite இப்படி தான் இருக்கும். இதுதான் couple. இது ரெண்டுலேயும் force act ஆகும். இது capital P, இதுவும் capital P. இங்கே distance small p. That is, இப்போ இதில் என்ன வரும் நமக்கு? Two like parallel forces of same magnitude. அடுத்தது 2, இது லைக் பேரலல் ஃபோர்ஸா? பேரலல் ஃபோர்ஸுங்கிறது இது. லைக்குனா டைரக்ஷன் வந்து சேமாக இருந்துச்சுன்னா லைக்கு, அன்லைக்னா டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே இதுதான் கப்புள்னு நம்ம சொல்லிட்டோம். கப்புளுங்கிறது பேரலல் ஃபோர்ஸு. இப்போ இங்கேருந்து இப்படி போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இதனோட டைரக்ஷன் அப்வேர்டு, இதனோட டைரக்ஷன் வந்து டவுன்வேர்டு. அப்போது பேரலல் ஃபோர்ஸு அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் அப்படி தான் சொல்ல முடியும். அப்போது 2 லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்ங்கிறதே கிடையாது. 2 unlike parallel forces of same magnitude. magnitude கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும், டிஃப்ரெண்ட் மேக்னிடியூடும் கிடையாது. ஸோ அப்போ கப்புள்ங்கிறது என்னது? 2 unlike parallel force of same magnitude is just a definition. கப்புளோட டெஃபினேஷனை தான் நம்ம இங்கே டைரக்ட் கொஷினாகவே இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இதில் இருக்கிற பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு நம்மளோட மெட்டீரியலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணினது தான். ஒரு சில ப்ராப்ளம் மட்டும் நம்ம சால்வ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் கான்செப்டை வச்சு. இது எல்லாம் இப்போது இதில் மெக்கானிக்ஸில் இருக்க அத்தனை கொஷின் நம்ம இங்கே சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த யூனிட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.